ஒரு மதிப்புக்குரிய நமது அருப்புக்கோட்டை வட்டார கூட்டமைப்பை சேர்ந்த நமது ஐயப்பா சாமிகள் அனைவருக்கும் அவர்கள் ஐயப்பா பக்த சபை கூட்டமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் எல்லாம் உண்மையான ஐயப்ப பக்தர்கள் அனைவருமே இன்று பெரிய மன வேதனைக்கு உள்ளாகி இருக்கின்றோம். உண்மையிலே ஒவ்வொரு பக்தனுக்கும் இந்த செய்தி கேட்ட உடனே எல்லாரும் கலங்கி போயிருந்தோம். வேற நமக்கு வழி தெரியவில்லை. ஆக பேப்பர்களில் பட்டியல் வந்து ஐயப்ப சாமியின் முன்னோரின் குலதெய்வம் யார் சொல்லுங்க? முன்னோரின் குலதெய்வம் யாரு? மதுரை மீனாட்சி. மதுரை மீனாட்சி குலதெய்வத்தை நம்ம வந்து வேண்டதை தவிர வேற வழி தெரியலை. அதன் காரணமாக நம்ம யாராச்சும் போய் கோர்ட்டு தீர்ப்பு வந்து மதிக்கணும். கோர்ட்டு தீர்ப்பு நம்ம எதிர்த்து எதுவும் செய்ய முடியாது. அதுவும் அடுத்த மாநிலம். நம்மளுக்கு தேவை நம்ம வழிபாடு மட்டும்தான். அதனால் நம்ம குலதெய்வத்துமான மீனாட்சி அம்மனை வந்து நம்ம ஒன்று கூடி தரிசிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்கு தான் வந்திருக்கோம். மற்றபடி யார் மேலேயும் நம்ம வந்து தப்போ தவிர எதுவும் சொல்லலை. அது சாமியினால் முடியாது எதுவும் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் மனசில் அதான் நம்ம வேண்டிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு ஆணும் பொண்ணும் நம்ம நினைச்சிட்டு எல்லாம் எதற்கும் ஐயப்பாக்குறேன். திடீர்னு ஒரு அடிச்சா கூட ஐயப்பான்னு சொல்கிறோம். அந்த அளவுக்கு நம்மளை ஊறி போயிட்டோம். அதை வந்து நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்களா? முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஐயப்பனால தீர்க்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக முடியும். கண்டிப்பாக முடியணும். இந்த சென்னையில் நம்ம சொல்கிறோம் கண்டிப்பாக முடியணும். ஜெயிக்கிறோம். நம்ம ஜெயிக்கிறோம். அதான் வந்து உண்மை. நம்ம வேண்டுதலில் இத்தனை பேர் வேண்டுதல் வந்து மீன் போகாது. சாதாரணமாக நம்ம 40 நாள் வரது வந்து போகிறோம். அந்த வேண்டுதலே போதும். இருந்தாலும் காமிக்கணும்ல நம்மளும். அவர் பார்ப்பார்ல, சந்தோஷத்துக்கு வந்து என்னோட சட்டைக்கு வந்து என்னோட கட்டாட்டி செய்கிறது. அப்போ சட்டைக்கு எல்லாருமே நான் உனக்கு ஆதரவு வந்துட்டோம். அப்போ எல்லாருமே சொல்லிடுவோம். முடிஞ்சு போச்சு. இத்தனை பேர் உனக்கு ஆதரவு இருக்கும் அப்படிங்கிறது தான் காரணம். வேறு ஒன்றுமே இல்லை. அதுக்கு தான் வருத்துனது. இதுலேயும் வந்து நம்ம வட்டார ஐயப்பமார் எல்லாரும் ஒன்று சேர்ந்தது. இன்றைக்கி யார் என்னங்கிறது நம்ம வந்து நேருக்கு நேரம் அறிமுகமாக்கிட்டோம். அது பெரிய சந்தோஷம். இதில் இப்படி ஒரு சங்கமம் கூட்டு புறமே 25 குருநாதர் வந்திருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. இந்த சாமி வர முடியாமல் கூட இருக்கலாம். ஆக எல்லா குருநாதரும் வந்து இப்போ நம்ம என்ன செய்யணும்? குருநாதர் எல்லாம் சாமி இப்போ இருந்துட்டு எல்லா குருநாதரும் வந்து நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். குருசாமியை மட்டும் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஆரம்ப விதிப்படி தான் திருமுடி கட்டுவோம். அதுக்கு மாறா அந்த வயது இருக்குல்ல, அதுபடி நாங்கள் இருமுடி கட்ட மாட்டோம்னு நம்ம குருநாதரில் நீங்கள் நின்று சொப்பனாருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறோம். ஒன்று. அதுக்கு பிறகு நம்மகிட்ட ஓட்டுநர் இல்லாமல் ஐயப்ப பயணம் கிடையாது. வாகனம் இல்லாமல் ஐயப்ப பயணம் எங்கேயுமே கிடையாது. அவங்க தான் நமக்கு வந்து என்ன சொல்கிறது, தெய்வம் கூட சொல்லலாம். அவங்க தான் நம்ம கொண்டு போய் சேர்த்து கொண்டு வர தெய்வம் அவங்க தான். அவங்கள வந்து இந்த மாதிரி வயசு உள்ளவங்க வந்தால் நாங்கள் வண்டியில் ஏற்ற மாட்டோம் அப்படின்னு அவங்க இந்த கூட்டத்தில் வந்து இந்த கூட்டத்தில் வந்து உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? இது எல்லாம் சமான் தானே. அதனால எல்லா குருநாதருமே வந்து அதே மாதிரி இன்னொன்று தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, நம்ம சாமியை வந்து 40 நாளைக்கு குறைச்சி உள்ளவங்களுக்கு இருமுடி கட்டி விட்றாங்க. அது நம்ம பக்கம் பெருமாள் இல்லை. இருந்தால் வடக்கு வர சாமியெல்லாம் பார்த்தா நம்ம பார்க்கும்போது முகத்தில் தாடி இல்லை, மேய்ச்சல் நல்லா சேமி நீட்டாக வராங்க. 20 வந்து வராங்க. அது அவங்களுக்கு என்ன, நம்மளை பொறுத்த மட்டும் அது அதையும் நம்ம வந்து கடைப்பிடிக்கணும். கண்டிப்பாக வர சொல்லுங்க. மலர்கள் இருமுடி கட்டாதீங்க. இருமுடி கட்டாது சாமி பாட்டு போட்டோம். அதை பற்றி தப்பு இல்லை. அதையும் நம்ம சேர்த்து ஊருக்கு எடுக்கணும். சாதாரணமாக சித்திர விசுக்கு அந்த இடையில போகிறாங்க. அவங்க அவங்களோட சவால் போடுறாங்க. நாங்கள் போயிட்டு வந்துட்டோம்ல அப்படிங்கிறாங்க. அது தப்பு. அந்த நேரம் கொஞ்சம் மனசு வேதனைப்படுது. இப்போ ஒரு சாமி சொன்னார், கேரளாவில் இருந்தார் சாமி பம்பையில் இந்த வருஷமாக வந்து புலி நடமாட்டம் கிடையாது. புலிகள் நடமாட்டம் ஆகிப்போச்சு. முந்தா நாள் வந்து ஒரு பன்றியை அடித்து சாப்பிட்டுச்சு. அதனால் வந்து இனிமேல் வந்து போயிட திரும்பி வர்றது எப்படிங்கிற கஷ்டம்தான். அதனால் வந்து இது ரொம்ப சோதனையாக இருக்குது சாமி. எங்களுக்கு இப்போ இந்த வாத்தியம் வாசிக்கிற சாமி வந்து ரொம்ப வருத்தப்பட்டார். என்ன அப்படியெல்லாம் இருக்கிற சூழ்நிலையில் நம்ம கடுமையான விரதத்தை எப்பயும் மாதிரி மேற்கொள்வோம். நிச்சயமாக நம்ம அவங்க சொன்ன மாதிரி தீர்ப்பு வராது. வந்தாலும் வர விட மாட்டோம். பார்த்துக்க, அவங்கள வந்து வரமாட்டோம். இது உறுதி. அதனால் எல்லா குருசாமி வாங்க சொல்லிட்டு போயிருங்க. மொத்தம் எல்லா சாமி நின்று